ஃப்ரெண்ட்ஸ், பிளாஸ்டிக்கோட வரவால அழிஞ்சு போயிட்டுருக்கு. அதாவது அழிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு குடிசை தொழிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நாம் எதை பற்றி பேச போகிறோன்னு. மூங்கிலில் வந்து இயற்கையான பொருட்களை வச்சு கைவினை தொழில்கள் செய்கிற வீடியோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவங்க வந்து என்னென்ன பொருட்கள் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூடைகள், அப்புறம் வந்து முறம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைங்கள படுக்க வைக்கிற தொட்டில், அப்புறம் விதவிதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள் சுமக்கிற வந்து கூடை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறாங்க. நான் எதேர்ச்சியாக வந்து பைக்கில் போயிட்டு இருந்தப்போ வந்து ரோட்டோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூங்கிலில் செஞ்ச நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. அப்போ வண்டியை அங்கே நிப்பாட்டிட்டு நான் வந்து இவங்கக்கிட்ட வீடியோ எடுக்குவான்னு கேட்டேன். அப்போ வந்து வீடியோ எடுங்க தம்பி, ஆனால் வந்து எங்கள் ஃபேஸ் மட்டும் தெரிய வேணாம் அந்த மாதிரி சொன்னாங்க. சரின்னு நானும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணப்போ இவங்க கூட வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிற வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிச்சு. அப்போ வந்து இவங்க சொன்னது என்னென்னா, இந்த தொழில் வந்து முன்னாடி நிறைய பேர் நாங்கள் செஞ்சிட்ருந்தோம். இது வந்து இயற்கையான தொழில், ஆனால் வந்து பிளாஸ்டிக்கோட வரத்து அதிகமானனால இந்த தொழில்களெல்லாம் பாதிச்சிருச்சு. எங்கள் தலைமுறையோடு வந்து இந்த தொழில் வந்து நின்றுமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா வந்து முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து இந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ இந்த ப்ளேஸில் கூட யாருமே பண்ணுறதில்ல அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுறதாகவும், அவங்களுக்கு வந்து சாப்பாடு தங்குமிடம் எல்லாம் இவங்களே வந்து அமைச்சு கொடுக்குறோம் அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட வேலை இருக்கா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரோட அவுட்டரில் வந்து விஜயபுரான்னு சொல்கிற ஊர் இருக்குது. அந்த ஊருக்குலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. நான் வந்து இவங்களோட நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு வேலை ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலோ, இல்லை வந்து இவங்க செய்கிற கூடைகள், இல்லை வந்து இந்த தொட்டில், இந்த மாதிரி பொருட்கள் முறம் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது இவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் வந்து இயற்கையான ஒரு பொருளை பயன்படுத்தின திருப்தி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கும் நீங்கள் ஏதாவது விவசாயம் பண்ணுறீங்கனாலோ, இல்லை நீங்கள் ஏதாவது குடிசை தொழில் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கனாலோ, அதை வந்து ப்ரொமோட் பண்ணணுன்னா நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணவோ இல்லை வந்து கமெண்ட் பண்ணவோ செய்யுங்க. நாங்கள் வந்து உங்களை ரீச் பண்ணுறோம். ஃப்ரீயாகவே வந்து நம்ம உங்கள் தொழிலை வந்து வீடியோ போடுறோம். அது மூலமாக வந்து உங்கள் வியாபாரங்களோ இல்லை உங்கள் தொழில்களோ பெருகிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அது இயற்கையான விஷயமா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா வந்து இவங்கக்கிட்ட நீங்கள் ரீச் பண்ணி வாங்கலாம். இவங்க வந்து இந்த பொருட்கள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கர்டன் மாதிரி வந்து சூரிய ஒளி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு பண்ணுவோம். அதை வந்து மூங்கிலே வந்து இவங்க வந்து இங்கே பண்ணியிருந்தாங்க. அது கூட வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இவங்களை ரீச் பண்ணி வாங்கலாம். நம்ம சேனலில் வந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.